இருக்கக்கூடிய அந்த தென் தமிழகத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய சலுகைகள் இருக்கும் என எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக விவசாயிகள், முதலீட்டாளர்கள் மற்றும் மாதாந்திர சம்பளம் பெறுவோர் என இவர்களுக்கான எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. மாதாந்திர சம்பளம் பெறுபவர்களுக்கும் அரசு துறை ஊழியர்களுக்கும் தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு உச்சவரம்பில் அது சிறிய அளவில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர். அதேபோல அதிகமாக ஏற்றுமதியில் லாபம் தரக்கூடிய அந்த மீன்பிடி தொழிலுக்கான துறைமுகங்களுக்கான நிதி ஒதுக்குவது என்பது அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அந்த துறைமுகங்களுக்கான நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டு மீன்பிடி தொழிலும் அது மிகப்பெரிய அளவில் அது ஏற்றம் பெறும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல அங்கே இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டத்திற்கான அதாவது மூலப்பொருள் என்பது விலை உயர்ந்துள்ளது. எனவே அதனை குறைக்கும் வகையில் அறிவிப்புகள் இருக்கலாம். அதன் மூலமாக ரப்பர் தொழிலில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக வேளாண் பொருட்களில் உரிய விலை கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கும். அதனால் எனவே இந்த வேளாண் விளைபொருளுக்கான சலுகைகள், அதற்கான விவசாயிகள் சார்ந்த சலுகைகள் அதிகமாக வழங்கப்படும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அந்த துறைமுகம் சார்ந்த பணிகளுக்கு அதிகமாக 2042ஆம் ஆண்டு வரை அதற்கான பணிகள் நடைபெறும் என்று நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான நிதி ஒதுக்குவது என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதன் சார்ந்தே தொழில் வளர்ச்சி என்பது பெரிய அளவில் அதிகமாக இருக்கும் என்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்பப்படுகிறது. இந்த நிலையில் கோவில்பட்டியிலும் அதற்கான கலால் வரி குறைப்பு, அதாவது தீப்பெட்டி அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனவே இந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான வரி விதிப்புகளில் சலுகைகள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் 5 மாநிலங்களுக்கு விரைவில் தேர்தல் நடக்கவிருப்பதால் இந்த மிகப்பெரிய அளவில் வரி விதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது என்று நம்பப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் தென் தமிழகத்து மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.